இதயம் தொடர்பான பிரச்சனைகளால நீண்ட நாளா அவதிப்பட்டுட்டு இருக்கீங்க. ஹார்ட் மசில்ஸை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு இந்த டீயை குடிக்கலாம். இந்த டீயை வெயிட் லாஸ் ஆகிறதுக்கும் சரி, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய உடல்நல பிரச்சனைகளுக்கும் சரி, வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய மலச்சிக்கல், இது எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடியது இந்த ஒரு மூலிகை. அது என்ன மூலிகைன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏற்படக்கூடிய உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளை கமெண்ட்ல சொல்லுங்க. அதையும் நான் வீடியோவா போஸ்ட் பண்றேன். வாங்க பதிவுக்குள்ள போலாம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் நிறைய மூலிகைகளை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், அதுவும் இந்த மூலிகை இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை இதயம் சார்ந்த வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ரொம்ப முக்கியமானதுங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகளுக்கும் உடல் எடை குறைப்பதற்கும் நிறைய விஷயங்கள், நிறைய மூலிகைகளை சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமாக இந்த மூலிகை இது என்னன்னா சதக்குப்பை அப்படின்னு சொல்றது. அதாவது இந்த சதக்குப்பையை பொறுத்த வரைக்கும் நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை இது தீர்க்குதுங்க. இப்போ இன்னைக்கு எங்க பார்த்தாலும் நிறைய பேருக்கு யங் அடல்ட்ஸ்க்கே ஹார்ட்ல நிறைய ப்ராப்ளம் இருக்கு, திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்ற மாதிரிலாம் பார்க்குறோம். அப்போது இந்த ஹார்ட் ஹெல்த்தியாக நமக்கு இருக்கிறதுக்கு, இதயம் பலமாக இருக்கிறதுக்கு, ஹார்ட் பீட் நமக்கு நார்மலாக இருக்கிறதுக்கு சதக்குப்பை ரொம்ப முக்கியம். ஸோ காலையிலேயே இதை நம்ம டீ மாதிரி குடிக்கலாம். இதில் நல்ல ஒரு ஸ்பெஷலான ஒரு அரோமா நமக்கு கிடைக்கும். அது நல்ல ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய மாதிரி நமக்கு இருக்குங்க. ஸோ ரெகுலராக இது நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடல் நலனில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை இது தீர்க்கும். சதக்குப்பை ரொம்ப முக்கியமானது. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆல்கலாய்ட்ஸ் மற்றும் கிளைகோசைட்ஸ், முக்கியமாக கார்டியாக் கிளைகோசைட்ஸ், இதய தசைகளை நமக்கு பலப்படுத்தும். ஹார்ட் பிளாக் இருக்குது, ஹார்ட் பீட் நமக்கு ரொம்ப குறைவாதாங்க இருக்குது. அடிக்கடி பார்த்திங்கன்னா எனக்கு பால்பிட்டேஷன் வரும், ஸோ இதயம் தொடர்பான பிரச்சனைகள் நிறைய வருது அப்படின்லாம் நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்போ இதயத்தை பலமாக வைக்கிறதுக்கு சதக்குப்பை ரொம்ப முக்கியம். இதனோட சேர்த்தே பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கிறது, அதுவும் இந்த பேட் கொலஸ்ட்ரால் லெவல் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த பேட் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு நான் என்னென்னவோ வழியெல்லாம் ட்ரை பண்ணிட்டேன், குறையல அப்படின்னா இந்த விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது இந்த சதக்குப்பையும் டீ மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இந்த சதக்குப்பை டீ குடிக்கிறதுனால என்னென்ன பலன்கள் நம்ம உடல்ல கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. ஸோ இது சொல்லிட்டேன், ஏற்கனவே ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, நம்மளுடைய கொலஸ்ட்ரால் லெவலை நல்லா குறைக்கக்கூடியது அப்படின்லாம் நான் சொல்லிட்டேன். இப்போ இதை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணலாம், சதக்குப்பை டீயை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணலான்னு சொல்கிறேன். ஒரு 250 கிராம் சதக்குப்பை நாட்டு மருந்து கடைகள்லேயே கிடைக்கும். ஸோ வாங்கிட்டு அதில் எதுவும் டஸ்ட் எதுவும் இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ 250 கிராம்ஸ் சதக்குப்பை எடுத்துக்கோங்க. 50 கிராம்ஸ் சீரகம், மீண்டும் ஒரு 50 கிராம் அளவுக்கு ஏலக்காய் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த ஏலக்காய் இந்த சதக்குப்பையோடு சேரும்பொழுது, அதுவும் பெண்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு அருமருந்தாக இருக்கும். ஹார்ட்டுக்குமே இது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாங்க. ஸோ உங்கள் வீட்டில் செம்பருத்தி மலர்கள் இருந்தால் அதையும் பறிச்சுட்டு வந்துடுங்க. டீ போடும்போது அதையும் சேர்த்தே நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த 3 பொருள் தான், சதக்குப்பை, சீரகம், ஏலக்காய். இது 3மே நான் சொன்ன அளவுப்படி, சதக்குப்பை 250 கிராம், சீரகம் 50 கிராம், ஏலக்காய் 50 கிராம். ஸோ இதை நல்லா லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பவுடர் பண்ணிக்கோங்க, டீ பவுடர் மாதிரி அந்த பதத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம ரெகுலராக டெய்லி காலையில் டீ போட்டு எம்டி ஸ்டொமக்லேயே நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். ஹார்ட் இப்போ காலையில் நான் எக்ஸசைஸ் பண்ண போகிறேன், வாக்கிங் போகிறேன், இல்லை யோகா பண்ணுறேன், காலையில் எம்டி ஸ்டொமக்கில் டீ காஃபிக்கு பதிலாக இதை குடிக்கலாமா? தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பவுடரை ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு 2 கிளாஸ் வாட்டரில் போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. இதில் தான் செம்பருத்தி மலர்கள் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா ஒரு 2-3 செம்பருத்தி மலர்கள் அதோட இதழ்களை மட்டும் எடுத்து அந்த தண்ணீர்லேயே போட்டுருங்க, இந்த டீயோடையே போட்டுருங்க. அதுவுமே ஹார்ட்டுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். ஸோ செம்பருத்தி டீ தனியாக நீங்கள் குடித்தாலும் அதுவுமே இதய தசைகளை, கார்டியக் மசில்ஸை நம்மளுக்கு நல்லாவே ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். சரி, வேறு என்னங்க பண்ணலாம் அப்படின்னா, இந்த டீ நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கு இல்லையா, இதை ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இதனோட வேணால் கொஞ்சம் தேனோ இல்லை எலுமிச்சை சாறு 2-3 துளிகள் விட்டும் நம்ம குடிக்கலாம். புதினா இலைகள், துளசி இலைகள் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா இந்த டீயில் போட்டு நீங்கள் பாயில் பண்ணி டீயாக குடிச்சிக்கலாம். காலையில் டெய்லி ரெகுலராக இதை குடிக்கும்போது
டீ காஃபிக்கு பதிலாக இதை நீங்கள் எடுத்துக்கலாங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன், ஹார்ட் மசில்ஸ்க்கு இது எப்படி நல்லதோ அதே மாதிரி இந்த ஆல்கஹால் அடிக்ஷன்னு ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லையா, அவங்களுக்கும் இதை நீங்கள் கொடுக்கலாம். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க அந்த ஆல்கஹால் அடிக்ஷனுக்கு என்னெல்லாம் நம்ம எடுத்துக்கலான்ட்டு. அவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன், நிறைய பதிவுகள்லையும் நம்ம சொல்லியிருக்கேன். இந்த ஆல்கஹால் அடிக்ஷன் இருக்கிறவங்க அதை மறக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த ஸ்மெல், இந்த சதக்குப்பையோட ஸ்மெல்லை வந்து அவங்க எடுத்துக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தாட்ஸ் வந்து நமக்கு மறைய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத கழிவுகள் வெளியேறணும், அதே மாதிரி இந்த பேட் கொலஸ்ட்ரால் கரையணும், லிவர் நல்லா நமக்கு ஃபங்க்ஷன் ஆகணும், லிவரில் எந்த விதமான பாதிப்பும் இருக்கக்கூடாது. ஆல்கஹால் இவ்வளோ நாளாக கன்சியூம் பண்ணதுனால ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படின்னா அதற்குமே இந்த சதக்குப்பை டீயை நீங்கள் எடுக்கலாம். ஸோ சதக்குப்பை டீ இந்த ஆல்கஹால் அதிகமாக கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு காலையிலையும் மாலையிலும் 2 வேளையும் நீங்கள் இதை பயன்படுத்திக்கிட்டே வாங்க. உடல் நலனில் அதிகமான ஒரு முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ரெகுலராக இதை நம்ம ஃபாலோ பண்ண உடல் நலன்லையும் அதிக மாற்றம் தெரியும். இதயம் நமக்கு வலிமையாக இருக்கும், பேட் கொலஸ்ட்ரால் நமக்கு கரைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த ஆல்கஹால் ஹேபிட்லேருந்து வெளியில் வரணும்னு நினச்சிங்கனாலும் இந்த டீயை நீங்கள் ரெகுலராக காலையிலையும் மாலையிலையும் குடிக்கலாம். அதே மாதிரி சரியாக உறக்கம் வரல, இரவு நேரத்தில் தூக்கம் வரல அப்படின்னு சொல்கிறவங்களும் நம்ம டின்னர் எடுத்ததுக்கு பிறகு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இரவு டின்னர் எடுத்துட்டு அதன் பிறகு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உடல் நலனில் அதிகமான மாற்றம் தெரியும். மாற்றம்னா இதுதான், நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கம் வரும், மலச்சிக்கலும் இல்லாமல் இருக்கும். ஸோ இதை தாண்டி நிறைய பேருக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குங்க, வயிறு எரிச்சல் இருக்குது, வயிறு அல்சர் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நம்ம சரி செய்யணுன்னாலும் இந்த டீயை ரெகுலராக நம்ம குடிச்சிட்டு வரலாம். ஸோ காலையில் இதிலே செம்பருத்தி மலர்கள் போட்டு குடிக்கிறதுனால ஹார்ட் மசில்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னேன். ஒருவேளை உங்களுக்கு லிவர் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்குது, இந்த சதக்குப்பை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, இது கீரையாகவும் நமக்கு கிடைக்குதுங்க. ஸோ சதக்குப்பை கீரையும் கிடைக்குது, எப்படி சோம்பு கீரை இருக்கோ அதே மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம சமையலில் பயன்படுத்தலாம், சூப் மாதிரி குடிச்சிட்டு வரலாம். ஸோ இந்த சதக்குப்பை வந்து அந்த கீரையை சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் சூப் மாதிரி ரெகுலராக குடிச்சிட்டு வரும்போது உங்கள் உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு குணமாகுது. ஸோ ரெகுலராகவே இதை நம்ம பயன்படுத்தும்போது இதயத்திற்கும் நல்லது, கல்லீரலுக்கு நல்லது, உடலில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும், டைஜஷன் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது, தூக்கத்துக்கு இது நல்ல ஒரு பெஸ்ட் டீ அப்படின்னே சொல்லலாம். இதனோட இன்னும் வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ஒரு சின்ன விஷயம் என்னென்னா மஞ்சள். ஸோ டீ நம்ம ரெடி பண்ணும்போதே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சளும் இதனோட சேர்த்துக்கலாம். ஸோ மஞ்சளும் சேர்த்து நம்ம குடிக்கும்போது இன்னும் ஸ்பீடாக நமக்கு ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டீ குடிக்கும்பொழுது அதிகமான நான்வெஜ் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதிகமான நான்வெஜ் எடுக்கிறது, எண்ணெய் சார்ந்த உணவுகள் நிறைய நம்ம சாப்பிட்டுட்டு வர்றது, அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்றது, இதை எல்லாமே நம்ம தவிர்த்துக்கணும். ஸோ இது சூப் ரெடி பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதனுடைய கீரைகளை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இதனோட கொஞ்சமாக வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பேனில் நீங்கள் கொஞ்சம் நெய் சேர்த்து சீரகம், சோம்பு, ஸோ இந்த வெங்காயம் இது எல்லாமே போட்டு வதக்கிட்டு இதனோட இந்த கீரையும் இதனோட சேர்த்துட்டு தண்ணீர் விட்டு நல்லா பாயில் பண்ணணும். சால்ட் வந்து ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக இதில் பெப்பரும் சேர்த்துக்கணும். ஸோ இதை நல்லா பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணிடணும். ஸோ ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை நம்ம கஷாயம் மாதிரியும் குடிக்கலாம், இல்லை இந்த கீரையோடு சேர்த்து நீங்கள் சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஃபைபர் கண்டென்ட் உள்ளே போகிறதுனால உங்களுக்கு மலச்சிக்கல் தொந்தரவும் இல்லாமல் இருக்கும். ஸோ வாரத்துக்கு 2-3 நாள் ஈவினிங் டைமில் வயதானவர்கள்லாம் இந்த சூப் குடிக்கும்பொழுதும் ஸோ பவல் மூமெண்ட் நமக்கு நார்மலாக இருக்கும். ஸோ சதக்குப்பை அப்படின்னு சொல்கிறது பல பிரச்சனைகளுக்கும், முக்கியமாக பெண்களுக்கும் இதயம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இது ஒரு முக்கியமான மருந்தாக இருக்குது. இது வந்து நமக்கு சதக்குப்பை சூரணமாகவும் நம்ம கிளினிக்கில் இருக்குது. உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் இருந்து அதற்கான சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.